கம்மியான டைம்ல செமையா நம்ம வந்து போர்ஷன்ஸை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே 5 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டடி டிப்ஸ் தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். சோ மறக்காம அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. சோ இப்போ டிப் நம்பர் 1, செட் மைக்ரோ டார்கெட்ஸ். அடுத்த half an hourல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்கிற ஷார்ட் ஆன்சர்ஸ் மட்டும் படி, போதும், குட் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான், முடிச்சிடலாம், ஈஸி அப்படின்னு நம்ம கிட்டே நம்ம கொஞ்சம் பாசிட்டிவா பேச பேச நம்மளுடைய கான்ஃபிடன்ஸ் வந்து கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். இது கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. சோ இப்போ டிப் நம்பர் 2 என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, prioritize important stuffs. என்ன prioritize important stuffs அப்படின்னா, நம்ம क्वेश्चन பேப்பர்ல இருக்கக்கூடிய 80% of the questions வந்து வெறும் 20% of the bookல இருக்கக்கூடிய syllabus நேம் தான் நமக்கு வருது இல்லையா? சோ இத படிக்கிறதுக்கு you need to find a pattern. என்னது? அது குவார்ட்டர்லியா இருக்கட்டும், ஹாஃப் இயர்லியா இருக்கட்டும், எந்த ஒரு எக்ஸாம், ஏன் IAS எக்ஸாமா கூட இருக்கட்டும், எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே ஹை priority topics, high weightage topics, அது மட்டும் இல்லாம ரொம்ப ரொம்ப most expected questions, important questions, இப்படி எல்லாம் வந்து ஒரு pattern வந்து இருக்கும்டா. அத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் அப்படினா அனலைஸ் பண்ணனும். அதுக்கு தான் previous year question papers is going to help you a lot. So இப்போ second most important study tip வந்து என்ன தெரியுமா? மேம் லாஸ்ட் மினிட்ல வந்து படிச்சிடலாம் மேம், ஆனா இப்ப ரொம்ப ஃபாஸ்டா கடகடன்னு வந்து படிக்கிறப்போ எக்ஸாம்ல போய் மறந்துருமோ அப்படின்னு ஒரு பயமா வந்து இருக்கு மேம். உடனே சொல்லி பார்க்காம, உடனே எழுதி பார்க்காம ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீ சொல்லி பார்க்க போற. ஏன்? அப்பதான் உனக்கு அது மறந்துருக்கும். அப்பதான் என்ன மறந்துருக்கு அப்படிங்கறத நம்ம உடனே புக் எடுத்து ரீகாலும் பண்ணுவோம். மோஸ்ட்லி அப்ப நம்ம மறக்கிறது தான் எக்ஸாம்ல போய் மறப்போம். சோ நமக்கு ஒரு வாட்டி ரீகால் பண்ணதுனால எக்ஸாம்ல நமக்கு மறக்காம இருக்கும். ஃபர்ஸ்ட் half an hourல படிச்சத ரெண்டாவது half an hour முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்க ரீகால் பண்ணி பார்க்கணும். சோ கண்டிப்பா இந்த ஸ்டடி டிப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிரெயினோட ஒரு சில டைமிங் நீங்க வந்து கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணணும். அது என்ன மேம் அப்படின்னா, யூ ஹேவ் டு டேக் பிரேக்ஸ் டா. எப்படி அந்த பிரேக்ஸ் நம்ம எஃபிஷியன்ட்டா எடுக்கலாம் அப்படின்னா, ஒரு 20 மினிட்ஸ் தான் நீங்க படிக்க போறீங்க, அதுக்கு டைமர் செட் பண்ணணும். டைமர் செட் பண்ணாம படிக்க கூடாது. யூ ஹேவ் டு ஆன் தி டைமர். 20 மினிட்ஸ், நோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ், நோ டைவர்ஷன்ஸ், ஒன்லி ஃபோக்கஸ் படிங்க. தென் 5 மினிட்ஸ் யூ ஹேவ் டு டேக் பிரேக். இல்ல மேம் நான் 1 hour படிக்க போறேன் அப்படின்னா 1 hour படிச்சீங்க அப்படின்னா நீங்க 10 மினிட்ஸ் நீங்க பிரேக் எடுக்கணும். ஓகே, சோ கண்டிப்பா இந்த ஒரு ப்ராப்பர் பிரேக்ஸ் விட்டு நீங்க வந்து படிச்சு பாருங்க. நம்ம ஃபோக்கஸ் வந்து கொஞ்சம் ரீடைன் ஆகும்டா. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டடி டிப் வந்து என்னது அப்படின்னா, கன்சிஸ்டன்சி மேட்டர்ஸ். எங்க பார்த்தாலும் சொல்றாங்க கன்சிஸ்டன்சி மேட்டர்ஸ். மத்தவங்க கூட உங்களை நீங்க கம்பேர் பண்ணிட்டுலாம் இருக்காதீங்க. ஓகே, சோ நீ படிக்கிற ஸ்பீட்ல என்ன பண்ணு அப்படின்னா ப்ராப்பரா படி, ஆனா கன்சிஸ்டன்ட்டா படி. ஒரு நாள் படிச்சுட்டு 4 நாள் பிரேக் எடுக்கிறது கன்சிஸ்டன்சி கிடையாது. டெய்லி 2 hours, டெய்லி 4 hours இந்த மாதிரி சீரா படிக்கிறது தான் நமக்கு வந்து என்ன தரும் அப்படின்னா ஒரு ஃபைனல் சக்சஸ் வந்து நமக்கு தரும். சரியா?